அனைவருக்கும் வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஸ்ருதிகா நேத்து எலிமினேட் பண்ணப்பட்டதா நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? ஆனா இன்னும் எபிசோட்ஸ்ல அவங்களது அந்த டாஸ்க் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால சில பேருக்கு டவுட் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, அது எல்லாமே ரெக்கார்டட் தான். நமக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஷோ பண்ணப்படலாம். பட் அதுக்கப்புறம் பேசுவாங்களான்னு தெரியல. பேசினா அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கிருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ சல்மானோட எபிசோடே மோஸ்ட்லி இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் ஸ்ருதிகா கரெக்டா தான் ஆடிட்டு இருக்காங்க, கரெக்டா தான் பேசுறாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, கரண் ஏன் ஸ்ருதிகாவையும் பேர் சொல்லல, ஸ்ருதிகா சும்மா சூஸ் பண்ணிருக்கணும்னு. நான் திருப்பியும் கிளாரிஃபை பண்றேன். அது டாஸ்க்காக நீங்க எந்தெந்த டீம் ஆட போறீங்கன்னு பிக் பாஸ் கேட்கல. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ஆல்ரெடி 3 குரூப்பா இருக்கிறாங்க. அதுல ஒரு குரூப்ன்ட்டு விவியனும் அவினாஷ் அண்ட் தென் ஈஷா வந்தாங்க. அடுத்த குரூப் அதுல 2 ஃபீமேல் ஒரு மேல் யார் அதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதுல கரண் பேர் சொல்றாரு. அடுத்து ஸ்ருதிகா கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க எந்த குரூப்லயுமே இல்லையா, இந்த குரூப்பும் கிடையாது இல்லையா? ஆமா, ஆனா அந்த சும்முக்காக தான் நீங்க இதை ஒட்டிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் அந்த கொஸ்டின் கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா நான் எந்த குரூப்பும் கிடையாது, சும் தான் என்னோட ஃப்ரெண்டு, சும்மா அந்த குரூப்ல இருக்காங்கன்றதுக்காக தான் நாங்க இருக்கேன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ டாஸ்க்கு முன்னாடியே குரூப் குரூப் இந்த குரூப் தான் டாஸ்க்ல விளையாட போகுதுன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கும் இவங்க குரூப் இப்படி குரூப்பா இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க, இவங்க உள்ள இருந்திருப்பாங்க. அவங்க பிக் பாஸ் என்ன பண்றாரு, கொஸ்டினை போடுறாரு, போட்டு இந்த மாதிரிதான் ஆன்சர் வரும்னு ப்ரிடிக்ட் பண்றாங்க. ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் வருது. அதுக்கேத்த மாதிரி தான் கொஸ்டினும் போடுறாங்க. ஸ்ருதிகா கிட்ட போடும்போது கூட அதுக்கேத்த மாதிரி தான் போடுறாங்க. அவங்க ஏதாவது ஆன்சர் பண்ணப்படுவோம் டக்குன்னு கட் பண்றாங்க. அதை நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வேற எந்த இன்ஃபர்மேஷனும் வேண்டாம்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ கிளியராவே அவங்க எப்படி ஸ்கெட்ச் போடுறாங்களோ அப்படித்தான் அந்த ப்ரோக்ராமே போயிட்டு இருக்கு. நான் அதுக்குதான் நேத்தும் கேட்டேன், எதுக்கு இதுக்கு மக்கள் ஓட்டு? ஏன்னா நம்ம தமிழ் தெலுங்கு பிக் பாஸ் தான் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மக்கள் என்ன ஓட்டு போடுறாங்களோ அதுபடிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இங்கேதான் இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 டாஸ்க் நடந்தது. 2 டாஸ்க், ஃபர்ஸ்ட் டாஸ்க் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். அதுல விவியனும் சும்மா கண்டஸ்டன்ஸ் ஃபைனலா இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி வரும்ன்றது. இந்த 2 பேருக்கான போட்டியே டிக்கெட் டு ஃபினாலேக்கு அப்படின்னு. அடுத்த டாஸ்கே உங்களுக்கு என்ன வருது, ஸ்ட்ரக்சர். ஆனா அது எதுக்கு? டைம் கார்டுக்கு. ஸ்ட்ரக்சருக்கான டாஸ்க் டைம் கார்டுக்கான டாஸ்க். அது கொஞ்சம் தான் நேத்து வந்தது, மீதி இன்னைக்கு ரிலே ஆகும். நெக்ஸ்ட் கமிங் டு த பாயிண்ட், இன்னைக்கு சொல்ல வேண்டியதை ஷார்ட்டா சொல்லி முடிச்சுடுறேன். என்னன்னா, ஸ்ருதிகா வெளியே வந்துட்டாங்கன்னு நிறைய பேர் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ருதிகா, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ருதிகா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கேக்குறேன், ஏங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ருதிகா? நம்ம ஜஸ்டிஸ் கேட்கறதெல்லாம் கிடைச்சிருமா என்ன? கிடைக்க போறது கிடையாது. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம பவர் என்னது, ஸ்ருதிகாவாக நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்றோம்ன்றது தெரியணும்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ருதிகா போட வேண்டாம். ஹேஷ்டேக் அதை ட்ரெண்ட் பண்ணாதீங்க. நீங்க ட்ரெண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஹேஷ்டேக் பிக் பாஸ் 18 வின்னர் ஸ்ருதிகா அர்ஜுன். இத போடுங்க. இத போட்டீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுதா இல்லையா பாருங்க. இங்க நம்ம சவுத் இந்தியால இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வலிக்கும். இங்க வின்னர் அவங்க இல்ல விவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விவியன் கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான். ஏன்னா நம்ம ஜஸ்டிஸ் கேட்டு அங்க ஒன்னும் ரிப்ளை வர போறது கிடையாது. அவங்க பண்றதுதான் பண்ண போறாங்க. இதுதாங்க அவங்களுக்கு வலிக்கும். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ருதிகா வலிக்காது. அவங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹேஷ்டேக் பிக் பாஸ் 18 வின்னர் ஸ்ருதிகா அர்ஜுன்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க. இது ட்ரெண்ட் ஆகும். இது ஆச்சுன்னா கலக்கும் சவுத் இந்தியா சைடு ஸ்ருதிகாவோட பவர். இது நம்ம அவங்களுக்காக காட்டுற நம்மளுடைய அன்பு. பார்ப்போம். தேங்க்யூ.